சுதந்திரமான பிளைன்ஃபீல்ட் கிறிஸ்தவ அறிவியல் தேவாலயத்திலிருந்து வாராந்திர பைபிள் பாடத்தை நீங்கள் கேட்கிறீர்கள். அது அமெரிக்காவின் பிளைன்ஃபீல்ட், நியூ ஜெர்சியில் அமைந்துள்ளது. மேலும் தகவலுக்கு எங்கள் வலைத்தளத்தை பார்வையிடவும். www.plainfieldcs.com. இது பாடம் ஞாயிற்றுக்கிழமை நவம்பர் 9, 2025. தலைப்பு: ஆடம் மற்றும் வீழ்ந்த மனிதன். கோல்டன் உரை. யாக்கோபு: சோதனையைச் சகிக்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் உத்தமன் என்று விளங்கின பின்பு கர்த்தர் தம்மிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணின ஜீவகிரீடத்தை பெறுவான். பொறுப்பு ரீதியான வாசிப்பு. யாக்கோபு: சோதிக்கப்படுகிற எவனும் நான் தேவனால் சோதிக்கப்படுகிறேன் என்று சொல்லாதிருப்பானாக. தேவன் பொல்லாங்கினால் சோதிக்கப்படுகிறவரல்ல, ஒருவனையும் அவர் சோதிக்கிறவருமல்ல. அவனவன் தன் சுய இச்சையினாலே இழுக்கப்பட்டு சிக்குண்டு சோதிக்கப்படுகிறான். பின்பு இச்சையானது கர்ப்பந்தரித்து பாவத்தை பிறப்பிக்கும். பாவம் பூரணமாகும்போது மரணத்தை பிறப்பிக்கும். என் பிரியமான சகோதரரே, மோசம் போகாதிருங்கள். நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் பரத்திலிருந்துண்டாகி சோதிகளின் பிதாவினிடத்திலிருந்து இறங்கி வருகிறது. அவரிடத்தில் யாதொரு மாறுதலும் யாதொரு வேற்றுமையின் நிழலுமில்லை. அவர் சித்தங்கொண்டு தம்முடைய சிருஷ்டிகளில் நாம் முதற்பலன்களாவதற்கு நம்மை சத்திய வசனத்தினாலே ஜெனிப்பித்தார். ஆகையால் நீங்கள் எல்லாவித அழுக்கையும் கொடிய துர்க்குணத்தையும் ஒழித்துவிட்டு உங்கள் உள்ளத்தில் நாட்டப்பட்டதாயும் உங்கள் ஆத்துமாக்களை இரட்சிக்க வல்லமையுள்ளதாயும் இருக்கிற வசனத்தை சாந்தமாய் ஏற்றுக்கொள்ளுங்கள். சுயாதீன பிரமாணமாகிய பூரண பிரமாணத்தை உற்று பார்த்து அதிலே நிலைத்திருக்கிறவனே கேட்கிறதை மறக்கிறவனாயிராமல் அதற்கேற்ற கிரியை செய்கிறவனாயிருந்து தன் செய்கையில் பாக்கியவானாயிருப்பான். பாடம் பிரசங்கம். பைபிளிலிருந்து. ஆதியாகமம். ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார். பின்பு தேவன், நமது சாயலாகவும் நமது ரூபத்தின்படியேயும் மனுஷனை உண்டாக்குவோமாக, அவர்கள் சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் மிருக ஜீவன்களையும் பூமியனைத்தையும் பூமியின் மேல் ஊறும் சகல பிராணிகளையும் ஆளக்கடவர்கள் என்றார். தேவன் தம்முடைய சாயலாக மனுஷனை சிருஷ்டித்தார். அவனை தேவ சாயலாகவே சிருஷ்டித்தார். ஆணும் பெண்ணுமாக அவர்களை சிருஷ்டித்தார். பின்பு தேவன் அவர்களை நோக்கி, அப்பொழுது தேவன் தாம் உண்டாக்கின எல்லாவற்றையும் பார்த்தார். ஆதியாகமம். இவ்விதமாக வானமும் பூமியும் அவைகளின் சர்வசேனையும் உண்டாக்கப்பட்டு தீர்ந்தன. அப்பொழுது மூடுபனி பூமியிலிருந்து எழும்பி பூமியையெல்லாம் நனைத்தது. தேவனாகிய கர்த்தர் மனுஷனை பூமியின் மண்ணினாலே உருவாக்கி ஜீவசுவாசத்தை அவன் நாசியிலே ஊதினார். மனுஷன் ஜீவாத்துமாவானான். தேவனாகிய கர்த்தர் மனுஷனை ஏதேன் தோட்டத்தில் அழைத்து கொண்டு வந்து அதை பண்படுத்தவும் காக்கவும் வைத்தார். தேவனாகிய கர்த்தர் மனுஷனை நோக்கி, நீ தோட்டத்திலுள்ள சகல விருட்சத்தின் கனியையும் புசிக்கவே புசிக்கலாம். ஆனாலும் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை புசிக்க வேண்டாம். அதை நீ புசிக்கும் நாளில் சாகவே சாவாய் என்று கட்டளையிட்டார். ஆதியாகமம். தேவனாகிய கர்த்தர் உண்டாக்கின சகல காட்டு ஜீவன்களை பார்க்கிலும் சர்ப்பமானது தந்திரமுள்ளதாயிருந்தது. அது ஸ்திரீயை நோக்கி, நீங்கள் தோட்டத்திலுள்ள சகல விருட்சங்களின் கனியையும் புசிக்க வேண்டாம் என்று தேவன் சொன்னது உண்டு என்றது. அப்பொழுது சர்ப்பம் ஸ்திரீயை நோக்கி, நீங்கள் சாகவே சாவதில்லை. நீங்கள் இதை புசிக்கும் நாளிலே உங்கள் கண்கள் திறக்கப்படும் என்றும்
நீங்கள் நன்மை தீமை அறிந்து தேவர்களைப் போல் இருப்பீர்கள் என்றும் தேவன் அறிவார் என்றது. அப்பொழுது ஸ்திரீயானவள் அந்த விருட்சம் புசிப்புக்கு நல்லதும் பார்வைக்கு இன்பமும் புத்தியைத் தெளிவிக்கிறதற்கு இச்சிக்கப்படத்தக்க விருட்சமுமாய் இருக்கிறது என்று கண்டு அதின் கனியை பறித்து புசித்து தன் புருஷனுக்கும் கொடுத்தாள், அவனும் புசித்தான். அப்பொழுது தேவனாகிய கர்த்தர் ஆதாமை கூப்பிட்டு, நீ எங்கே இருக்கிறாய் என்றார். அதற்கு அவன், நான் தேவரீருடைய சத்தத்தை தோட்டத்திலே கேட்டு நான் நிர்வாணியாய் இருப்பதினால் பயந்து ஒளித்துக் கொண்டேன் என்றான். அப்பொழுது அவர், நீ நிர்வாணி என்று உனக்கு அறிவித்தவன் யார்? புசிக்க வேண்டாம் என்று நான் உனக்கு விலக்கின விருட்சத்தின் கனியை புசித்தாயோ என்றார். அதற்கு ஆதாம், என்னுடனே இருக்கும்படி தேவரீர் தந்த ஸ்திரீயானவள் அவ்விருட்சத்தின் கனியை எனக்கு கொடுத்தாள். நான் புசித்தேன் என்றான். அப்பொழுது தேவனாகிய கர்த்தர் ஸ்திரீயை நோக்கி, நீ இப்படிச் செய்தது என்ன என்றார். ஸ்திரீயானவள், சர்ப்பம் என்னை வஞ்சித்தது, நான் புசித்தேன் என்றாள். அவன் எடுக்கப்பட்ட மண்ணை பண்படுத்த தேவனாகிய கர்த்தர் அவனை ஏதேன் தோட்டத்திலிருந்து அனுப்பிவிட்டார். அவர் மனுஷனை துரத்திவிட்டு ஜீவ விருட்சத்துக்கு போம் வழியை காவல் செய்ய ஏதேன் தோட்டத்துக்கு கிழக்கே கேருபீன்களையும் வீசிக்கொண்டிருக்கிற சுடரொளி பட்டயத்தையும் வைத்தார். லூக்கா. இயேசு பரிசுத்த ஆவியினாலே நிறைந்தவராய் யோர்தானை விட்டு திரும்பி ஆவியானவராலே வனாந்தரத்திற்கு கொண்டு போகப்பட்டு 40 நாள் பிசாசினால் சோதிக்கப்பட்டார். அந்த நாட்களில் அவர் ஒன்றும் புசியாதிருந்தார். அந்த நாட்கள் முடிந்த பின்பு அவருக்கு பசியுண்டாயிற்று. அப்பொழுது பிசாசு அவரை நோக்கி, நீர் தேவனுடைய குமாரனேயானால் இந்த கல் அப்பமாகும்படி சொல்லும் என்றான். அவர் பிரதியுத்தரமாக, மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல, தேவனுடைய ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறதே என்றார். பின்பு பிசாசு அவரை உயர்ந்த மலையின் மேல் கொண்டு போய் உலகத்தின் சகல ராஜ்யங்களையும் ஒரு நிமிஷத்திலே அவருக்கு காண்பித்து, இவைகள் எல்லாவற்றின் மேலும் உள்ள அதிகாரத்தையும் இவைகளின் மகிமையையும் உமக்கு தருவேன், இவைகள் எனக்கு நீர் என்னை பணிந்து கொண்டால் எல்லாம் உம்முடையதாகும் என்று சொன்னான். இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, எனக்கு பின்னாக போ சாத்தானே, உன் தேவனாகிய கர்த்தரை பணிந்து கொண்டு அவர் ஒருவருக்கே ஆராதனை செய்வாயாக என்று எழுதியிருக்கிறதே என்றார். அப்பொழுது அவன் அவரை எருசலேமுக்கு கொண்டு போய் தேவாலயத்து உப்பரிகையின் மேல் அவரை நிறுத்தி, நீர் தேவனுடைய குமாரனேயானால் இங்கே இருந்து தாழக் குதியும், ஏனெனில் உம்மை காக்கும்படிக்கு தம்முடைய தூதர்களுக்கு உம்மை குறித்து கட்டளையிடுவார் என்றும் உமது பாதம் கல்லில் இடராதபடிக்கு அவர்கள் உம்மை கைகளில் ஏந்திக் கொண்டு போவார்கள் என்றும் எழுதியிருக்கிறது என்று சொன்னான். அதற்கு இயேசு, உன் தேவனாகிய கர்த்தரை பரீட்சை பாராதிருப்பாயாக என்று சொல்லியிருக்கிறதே என்றார். பிசாசானவன் சோதனையெல்லாம் முடித்த பின்பு சில காலம் அவரை விட்டு விலகிப் போனான். பின்பு இயேசு ஆவியானவருடைய பலத்தினாலே கலிலேயாவுக்கு திரும்பி போனார். அவருடைய கீர்த்தி சுற்றிலும் இருக்கிற தேசமெங்கும் பரம்பிற்று. அவர்களுடைய ஜெப ஆலயங்களில் அவர் உபதேசித்து எல்லாராலும் புகழப்பட்டார். மத்தேய. அவர் திரளான ஜனங்களைக் கண்டு மலையின் மேல் ஏறினார். அவர் உட்கார்ந்த பொழுது அவருடைய சீஷர்கள் அவரிடத்தில் வந்தார்கள். அப்பொழுது அவர் தமது வாயை திறந்து அவர்களுக்கு உபதேசித்துச் சொன்னது என்னவென்றால், மத்தேய. நீங்கள் ஜெபம் பண்ண வேண்டிய விதமாவது, பரமண்டலங்களிலிருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும். எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னியும். எங்களைச் சோதனைக்குட்பட பண்ணாமல்
தீமையினின்று எங்களை இரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உம்முடையவைகளே. ஆமென் என்பதே. கொரிந்தியர். மனுஷருக்கு நேரிடுகிற சோதனையையல்லாமல் வேறே சோதனை உங்களுக்கு நேரிடவில்லை. தேவன் உண்மையுள்ளவராயிருக்கிறார். உங்கள் திராணிக்கு மேலாக நீங்கள் சோதிக்கப்படுகிறதற்கு அவர் இடங்கொடாமல் சோதனையை தாங்கத்தக்கதாக சோதனையோடு கூட அதற்கு தப்பிக்கொள்ளும்படியான போக்கையும் உண்டாக்குவார். கலாத்தியர். ஒருவன் தான் ஒன்றுமில்லாதிருந்தும் தன்னை ஒரு பொருட்டென்று எண்ணினால் தன்னைத்தானே வஞ்சிக்கிறவனாவான். பேதுரு. விசேஷமாக கர்த்தத்துவத்தை அசட்டை பண்ணுகிறவர்களை அப்படிச் செய்வார். மேரி பேக்கர் எடி எழுதிய கிறிஸ்டியன் சயின்ஸ் பாடநூல் அறிவியல் மற்றும் ஆரோக்கியத்துடன் கீடூத்தி ஸ்கிரிப்ட்ஸிலிருந்து தொடர்புடைய பத்திகளை படிப்பேன். அறிவியல் மற்றும் ஆரோக்கியம். மனிதன் என்பது அனைத்து கருத்துக்களுக்கும் குடும்ப பெயர், கடவுளின் மகன்கள் மற்றும் மகள்கள். கடவுள் அளிக்கும் அனைத்தும் அவருக்கு இசைவாக நகர்கின்றன, நன்மையையும் சக்தியையும் பிரதிபலிக்கின்றன. தெய்வத்தை உருவாக்கும் உயிர், அறிவு, உண்மை மற்றும் அன்பு ஆகிய பொருள்கள் அவரது படைப்பால் பிரதிபலிக்கப்படுகின்றன. மேலும் உடல் புலன்களின் தவறான சாட்சியத்தை நாம் அறிவியலின் உண்மைகளுக்கு கீழ்ப்படுத்தும்போது, இந்த உண்மையான ஒற்றுமையையும் பிரதிபலிப்பையும் எல்லா இடங்களிலும் காண்போம். கடவுள் எல்லாவற்றையும் தனது சொந்த சாயலின்படி வடிவமைக்கிறார். வாழ்க்கை இருப்பிலும், உண்மையிலும், கடவுள் நன்மையிலும் பிரதிபலிக்கிறார். அவை அவற்றின் சொந்த அமைதியையும் நிலைத்தன்மையையும் அளிக்கின்றன. ஆணும் பெண்ணும் கடவுளுடன் இணைந்து வாழ்ந்து நித்தியமாக என்றென்றும் மகிமைப்படுத்தப்பட்ட தரத்தில் எல்லையற்ற தந்தை, தாய் கடவுளை பிரதிபலிக்கிறார்கள். ஆதியாகமம் அத்தியாயம் 2 வசனம் 6. அப்பொழுது மூடுபனி பூமியிலிருந்து எழும்பி பூமியையெல்லாம் நனைத்தது. ஆதியாகமத்தின் 2ஆம் அத்தியாயம் கடவுள் மற்றும் பிரபஞ்சத்தை பற்றிய இந்த பொருள்சார் பார்வையின் கூற்றைக் கொண்டுள்ளது. இது முன்னர் பதிவு செய்யப்பட்ட அறிவியல் உண்மைக்கு நேர் எதிரானது. பிழை அல்லது பொருளின் வரலாறு உண்மையானதாக இருந்தால் ஆவியின் சர்வ வல்லமையை ஒதுக்கி வைக்கும், ஆனால் அது உண்மைக்கு முரணான தவறான வரலாறு. முதல் பதிவின் அறிவியல் 2வது பதிவின் பொய்யை நிரூபிக்கிறது. ஒன்று உண்மை என்றால் மற்றொன்று பொய், ஏனெனில் அவை முரண்பாடானவை. முதல் பதிவு அனைத்து வலிமையையும் அரசாங்கத்தையும் கடவுளுக்கு ஒதுக்குகிறது. மேலும் மனிதனுக்கு கடவுளின் பரிபூரணத்தையும் சக்தியையும் அளிக்கிறது. 2வது பதிவு மனிதனை மாறக்கூடியவனாகவும் மரணமடையக்கூடியவனாகவும் தெய்வீகத்திலிருந்து பிரிந்து தனக்கென ஒரு சுற்றுப்பாதையில் சுழல்பவனாகவும் விவரிக்கிறது. தெய்வீகத்திலிருந்து பிரிந்து இருப்பு என்பது சாத்தியமற்றது என்று அறிவியல் விளக்குகிறது. கடவுள் தனது உருவத்தில், அதாவது ஆவியின் சாயலில் மனிதனை காணாதபோது அவர் வெளிப்படுத்தும் வெளிப்படையான கண்டனங்கள் பகுத்தறிவை நம்ப வைத்து, இந்த பொருள் படைப்பை பொய்யென அறிவிப்பதில் வெளிப்பாட்டுடன் ஒத்துப்போகின்றன. உண்மைக்கு நேர் எதிரானதை முன்வைத்தாலும் பொய் உண்மை என்று கூறுகிறது. பொருளின் படைப்புகள் மூடுபனி அல்லது தவறான கூற்றிலிருந்து அல்லது மாயத் தோற்றத்திலிருந்து எழுகின்றன. கடவுள் உண்மைக்கும் பொய்க்கும் இடையில் அமைக்கும் ஆகாயத்திலிருந்து அல்லது புரிதலிலிருந்து அல்ல. பிழையில் எல்லாம் மேலிருந்து அல்ல, கீழிருந்து வருகிறது.
ஜடப்பொருளின் மீது அனுதாபம் கொண்ட உலக மனிதன் பிழையின் அழைப்பின் பேரில் இருக்கிறான், மேலும் அங்கு ஈர்க்கப்படுவான். அவன் மேற்கு நோக்கி இன்ப பயணத்திற்காகச் செல்லும் பயணியைப் போன்றவன். அந்த தோழர்கள் கவர்ச்சிகரமானவர்களாகவும் இன்பங்கள் உற்சாகமாகவும் இருக்கிறார்கள். 6 நாட்கள் சூரியனை பின்தொடர்ந்த பிறகு 7ஆம் தேதி கிழக்கு நோக்கி திரும்புகிறான். தான் சரியான திசையில் நகர்வதை கற்பனை செய்து பார்க்க முடிந்தால் மட்டுமே திருப்தி அடைகிறான். அவ்வப்போது தன் ஜிக்ஜாக் போக்கை பற்றி வெட்கப்பட்டு புத்திசாலித்தனமான யாத்ரீகரின் பாஸ்போர்ட்டை கடன் வாங்கி சரியான பாதையை கண்டுபிடித்து பின்பற்ற இதை பயன்படுத்திக் கொள்வான் என்று நினைப்பான். உங்கள் சொந்த இரட்சிப்பை நிறைவேற்றுங்கள் என்பது வாழ்க்கை மற்றும் அன்பின் கோரிக்கை, ஏனென்றால் இதற்காகவே கடவுள் உங்களுடன் செயல்படுகிறார். நான் வரும் வரை வேலை செய்யுங்கள். உங்கள் வெகுமதிக்காக காத்திருங்கள், மேலும் நன்மை செய்வதில் சோர்வடையாதீர்கள். உங்கள் முயற்சிகள் பயமுறுத்தும் வாய்ப்புகளால் சூழப்பட்டு உங்களுக்கு தற்போது எந்த வெகுமதியும் கிடைக்கவில்லை என்றால் தவறுக்கு திரும்பாதீர்கள் அல்லது ஓட்டத்தில் சோம்பேறியாக மாறாதீர்கள். போரின் புகை நீங்கும் போது நீங்கள் செய்த நன்மையை நீங்கள் உணர்ந்து உங்கள் தகுதிக்கேற்ப பெறுவீர்கள். அன்பு நம்மை சோதனையிலிருந்து விடுவிக்க அவசரப்படுவதில்லை. ஏனென்றால் அன்பு என்பது நாம் சோதிக்கப்பட்டு சுத்திகரிக்கப்படுவோம் என்பதாகும். நாம் அழியாமை, எல்லையற்ற சுதந்திரம் மற்றும் பாவமற்ற உணர்வில் மகிழ்ச்சியடையும் பிழையிலிருந்து இறுதி விடுதலை. மலர்களின் பாதைகள் மூலமாகவோ அல்லது செயல்கள் இல்லாத ஒருவரின் நம்பிக்கையை மற்றொருவரின் விபச்சார முயற்சியுடன் பிணைப்பதன் மூலமாகவோ அடைய முடியாது. தவறு செய்ததற்காக ஏற்படும் துக்கம் சீர்திருத்தத்தை நோக்கிய ஒரு படி மட்டுமே, மேலும் மிக எளிதான படியாகும். ஞானத்திற்கு தேவையான அடுத்த மற்றும் பெரிய படி நமது நேர்மையின் சோதனை, அதாவது சீர்திருத்தம். இதற்காக நாம் சூழ்நிலைகளின் அழுத்தத்தில் வைக்கப்படுகிறோம். சோதனை நம்மை மீண்டும் குற்றத்தை செய்ய தூண்டுகிறது, மேலும் செய்யப்பட்டதற்கு ஈடாக துயரம் வருகிறது. நீதியின் சட்டத்தில் எந்த தள்ளுபடியும் இல்லை என்பதையும், நாம் முழுமையான பைசாவை செலுத்த வேண்டும் என்பதையும் நாம் அறியும் வரை அது எப்போதும் அப்படியே இருக்கும். நீங்கள் அளக்கும் அளவு உங்களுக்கு மீண்டும் அளக்கப்படும், அது நிரம்பி வழியும். மனித அறிவு மற்றும் பொருள் உணர்வு அனைத்தும் 5 உடல் புலன்களிலிருந்து பெறப்பட வேண்டும். இந்த அறிவு பாதுகாப்பானதா? அதன் முதல் பழங்களை சாப்பிடுவது மரணத்தை கொண்டு வந்தது. நீ அதைச் சாப்பிடும் நாளில் நீ நிச்சயமாகச் சாவாய் என்பது பரிசீலிக்கப்பட்ட கதையில் உள்ள கணிப்பு. ஆதாமும் அவனுடைய சந்ததியினரும் ஆசீர்வதிக்கப்படவில்லை, சபிக்கப்பட்டனர். மேலும் இது தெய்வீக ஆவியானவர் அல்லது தந்தை பொருள் மனிதனை கண்டனம் செய்து அவனை மண்ணில் தள்ளிவிடுகிறார் என்பதை குறிக்கிறது. கடவுளின் கருத்துக்கும் ஏழை மனிதகுலத்திற்கும் இடையிலான முரண்பாட்டை உணரக்கூடிய எவரும், கடவுளின் சாயலில் படைக்கப்பட்ட அவரது மனிதனுக்கும் ஆதாமின் பாவ இனத்திற்கும் இடையிலான வேறுபாட்டை கிறிஸ்தவ அறிவியலால் உருவாக்கப்பட்டது பகுத்தறிய முடியும். அப்போஸ்தலன் கூறுகிறார், ஒரு மனிதன் ஒன்றுமில்லாத நிலையில் தன்னை ஏதோ ஒன்று என்று நினைத்தால் அவன் தன்னைத்தானே ஏமாற்றிக் கொள்கிறான். அறிவியல் புகுத்தும் இந்த மனித பொருள் ஒன்றுமில்லாத சிந்தனை சரீர மனதை சீற்றப்படுத்துகிறது மற்றும் சரீர மனதின் விரோதத்திற்கு முக்கிய காரணமாகும். ஒரு விமர்சகர் கூறுவது போல், கடவுளின் கருத்தை பயிற்றுவிப்பதோ அல்லது நோய்க்கு சிகிச்சையளிப்பதோ கிறிஸ்தவ அறிவியலின் நோக்கமல்ல. அத்தகைய விமர்சனம் மனிதனை ஆதாமுடன் குழப்புகிறது என்று நான் வருந்துகிறேன். மனிதன் கடவுளின் சாயலில் படைக்கப்பட்டதாக பேசப்படும்போது,
பாவமுள்ள மற்றும் நோய்வாய்ப்பட்ட மரண மனிதனை குறிப்பிடவில்லை, மாறாக கடவுளின் சாயலை பிரதிபலிக்கும் சிறந்த மனிதனை குறிப்பிடுகிறார். பூமி ஆசீர்வதிக்கப்பட்ட ஆதர்ச மனிதன் ஆதாம் அல்ல. அந்த ஆதர்ச மனிதன் சரியான நேரத்தில் வெளிப்படுத்தப்பட்டு கிறிஸ்து இயேசு என்று அழைக்கப்பட்டார். மனித பிள்ளைகளை பற்றியல்ல, கடவுளின் பிள்ளைகளை பற்றி பேசும்போது இயேசு, தேவனுடைய ராஜ்யம் உங்களுக்குள் இருக்கிறது என்றார். அதாவது, உண்மையும் அன்பும் உண்மையான மனிதனில் ஆட்சி செய்கின்றன. கடவுளின் சாயலில் மனிதன் விழுந்து போகாதவன் மற்றும் நித்தியமானவன் என்பதை காட்டுகின்றன. இயேசு அறிவியலில் சரியான மனிதனை கண்டார். அவர் பாவம் செய்யும் மரண மனிதன் மனிதர்களுக்கு தோன்றும் இடத்தில் அவருக்கு தோன்றினார். இந்த சரியான மனிதனில் இரட்சகர் கடவுளின் சொந்த சாயலை கண்டார். மேலும் மனிதனை பற்றிய இந்த சரியான பார்வை நோயுற்றவர்களை குணப்படுத்தியது. இவ்வாறு கடவுளின் ராஜ்யம் அப்படியே உள்ளது, உலகளாவியது, மனிதன் தூய்மையானவன் மற்றும் பரிசுத்தமானவன் என்று இயேசு கற்பித்தார். பொருள்முதல்வாதத்திற்கு எதிரான ஆன்மீகத்தை கிறிஸ்துவின் வழியாக, சத்தியத்தின் வழியாக பகுத்தறிவதன் மூலம் மனிதன் தெய்வீக அறிவியலின் சாவியைக் கொண்டு மனித நம்பிக்கைகள் மூடிய சொர்க்கத்தின் வாயில்களை மீண்டும் திறப்பான், மேலும் அவன் வீழ்ச்சியடையாதவனாகவும் நேர்மையானவனாகவும் தூய்மையானவனாகவும் சுதந்திரமானவனாகவும் இருப்பான். சர்ச் கையேட்டில் கொடுக்கப்பட்டுள்ளபடி மேரி பேக்கர் எட்டியின் 3 தினசரி கடமைகளை இப்போது படிப்பேன். தினசரி ஜெபம். ஒவ்வொரு நாளும் ஜெபிப்பது இந்த திருச்சபையின் ஒவ்வொரு உறுப்பினரின் கடமையாகும். உம்முடைய ராஜ்யம் வா, தெய்வீக சத்தியம், வாழ்க்கை, அன்பு ஆகியவற்றின் ஆட்சி என்னுள் நிலை பெறட்டும். எல்லா பாவங்களையும் என்னிடமிருந்து விலக்கட்டும். உம்முடைய வார்த்தை எல்லா மனிதர்களிடமும் பாசத்தை வளப்படுத்தி அவற்றை ஆளட்டும். நோக்கங்கள் மற்றும் செயல்களுக்கான விதி. தி மதர் சர்ச்சின் உறுப்பினர்களின் நோக்கங்கள் அல்லது செயல்களை விரோதமோ அல்லது தனிப்பட்ட இணைப்போ தூண்டக்கூடாது. அறிவியலில், தெய்வீக அன்பு மட்டுமே மனிதனை ஆளுகிறது. ஒரு கிறிஸ்தவ விஞ்ஞானி அன்பின் இனிமையான வசதிகளையும், பாவத்தை கண்டிப்பதிலும், உண்மையான சகோதரத்துவம், தொண்டு, மன்னிப்பு ஆகியவற்றிலும் பிரதிபலிக்கிறார். இந்த திருச்சபையின் உறுப்பினர்கள் தினந்தோறும் கவனித்து, எல்லா தீமைகளிலிருந்தும் தீர்க்கதரிசனம், தீர்ப்பு, கண்டனம், ஆலோசனை, செல்வாக்கு செலுத்துதல் அல்லது தவறாக செல்வாக்கு செலுத்துதல் ஆகியவற்றிலிருந்து விடுவிக்கப்பட வேண்டும். கடமைக்கு விழிப்புணர்வு. ஆக்கிரமிப்பு மனநல ஆலோசனைகளுக்கு எதிராக தினமும் தன்னை தற்காத்துக் கொள்வது இந்த திருச்சபையின் ஒவ்வொரு உறுப்பினரின் கடமையாகும். மேலும் கடவுளுக்கும், அவரது தலைவருக்கும், மனிதகுலத்திற்கும் அவர் செய்ய வேண்டிய கடமையை மறக்கவோ புறக்கணிக்கவோ கூடாது. அவருடைய கிரியைகளால் அவர் நியாயந்தீர்க்கப்படுவார், நியாயப்படுத்தப்படுவார் அல்லது கண்டிக்கப்படுவார்.